வந்து பின்னாடி பேக் வேறு கட்டியிருக்காங்க, பத்தாவதுக்கு வந்து டபுள்ஸ் வேறு. அதே மாதிரி சுத்தமாக தூக்கமே இல்லையா, அதே கண்ணெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த முதுவலிக்கும் அதுக்கும் ரொம்ப இழுக்குது, ஏன்னா டேப்லெட் வேறு போட்டிருக்கேன்ல. 60ன்னு போட்டிருக்க போர்டு வர்ற இடம்லாம் வந்துட்டு இங்கே மேப்லேயும் 60 காட்டுதுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வட்டவடா ரைடு தான் போகிறோம். நம்மளோட எக்ஸ்பல்ஸில் தான் கிளம்புறோம் இன்றைக்கி. ஸோ வட்டவடா ரைடு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. 12 o'clock வந்து நம்ம கூடுவாஞ்சேரிலேருந்து கூட இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கா. நான் ஸ்ட்ரைட்டாக ஹைவே ஏறிட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வண்டி இறக்கும். குண்டு பையா, டான் குண்டு பையா. ஸ்டார்ட் ஆகும் மேன் லட்சுமி. ஓகே, வண்டி இறக்குவோமா? இப்போ டைம் வந்து என்னாச்சு, ட்ரிப்பு இங்கே ரீசெட் பண்ணிடுவோம். ட்ரிப் 10. அதே மாதிரி டைம் வந்து 11:30 ஆயிடுச்சுங்க. 11:50க்கெலாம் நம்ம கூடுவாஞ்சேரி கிட்டே போகணும். போயிடலாம், 20 minutesல போயிடலாம். சரி போய்ட்டு நான் உனக்கு வரைக்கும் வாங்கிட்டு வரேன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். ஃபோன் எடுக்கும். சரி போய்ட்டு நான் கேட்டு தரேன். எனக்கு நாளைக்கெலாம் என் ஃபோனில் சிக்னல் இருக்காது, சாயங்காலம் 5 மணிக்கெலாம். ஏன்னா அந்த ஊரில் சிக்னலே இருக்காது. நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சிக்னல் வர சொல்ல. சரி போய்ட்டு ஓகே ரைட், சரி வரேன். ஓகே, வெளியேறியாச்சு. வட்டவடா அப்பா பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ரைடிங் ஜாக்கெட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு 3 டூருக்கு நான் ரைடிங் ஜாக்கெட்டே போடல. இதெல்லாம் எப்படி தான் போட்டு வண்டி ஓட்டுறது கடியாக இருக்குங்க. அப்பா இருக்கிறதுலே ரொம்ப லைட் வெயிட் ஜாக்கெட் இருக்குது, எது இருக்குன்னு பார்த்து வாங்கிடணும். அப்படி இல்லைனா வந்து வெறும் அந்த ஆர்மர் வச்ச ஸ்லீவ் இருக்கும்ல, அது மட்டும் வாங்கி போட்டுக்க வேண்டியதாங்க. அதை போட்டு மேலே ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு டிஷர்ட் மாதிரி எதாவது போட்டுக்கலாம். இந்த ஆஃப் ரோடிங் ஓட்டுறவங்களாம் போடுவாங்களே, அந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டுக்க வேண்டியதான். சரி வாங்க, இப்போ அடிச்சு பிடிச்சி டக்குன்னு நம்ம நண்பர் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். கருப்பட்டி காப்பி கடை. ஓகே. ஐயையோ, மணி வந்து 11:45 ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனோடனே இந்த டைமுக்கு கூட டிராஃபிக் இருக்குங்க. 11:45 கூட. இதுக்காக தான் நான் லேட்டாக கிளம்பணுன்னு பிளான் பண்ணேன். இப்போ கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. ஐயோ சே. சரி வாங்க, எப்படியும் இன்னொரு 5-6 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும். இதை கடந்து போனால் தான் வேலைக்கு ஆகும். நான் வேறு மேப் போடல, இல்லைனா ரெட் லைன் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரி போவோம், அப்படியே பொறுமையாக ஊட்டிட்டு போயிட்டு இந்த டிராஃபிக்கை தாண்டியாச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெட் கலர் எக்ஸ்பல்ஸ் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து பின்னாடி பேக் வேறு கட்டியிருக்காங்க, பத்தாவதுக்கு வந்து டபுள்ஸ் வேறு. எப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. நம்மளது வந்து பின்னாடி மட்டுமே ஃபுல் மூட்டை பின்னாடி கட்டிட்டேன், அதனால் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இப்படி சாஞ்சோன்னா சாஞ்சிக்கலாம். நல்லா இருக்குங்க. எங்கே என் தண்ணி கேன் ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. அப்பப்போ இப்படி ஓப்பன் பண்ணி அன்லாக் சிப் பண்ணிக்கலாம். ஐஸ் கட்டியாக போட்டேங்க. ஐஸ் கட்டி அதுக்குள்ளே சூடாயிடுச்சு. நம்ம முதுகுக்கு வந்து வச்சோடனே அப்படியே வெதுன்னு ஆயிடுச்சு தண்ணி, கூலிங்கே போயிடுச்சு. சரி, எங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க வண்டி இன்னும். என்ன ஆக்சிடெண்ட்டா? இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. என்னண்ணாச்சு? பஸ் வருதுன்னா கொஞ்சம் பொறுமையா நின்று வரலாம்லண்ணா. உள்ள வந்து பூந்துட்டேன், கண்ணாடியே வந்து உடையும். ஐயோ ஏண்டா, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் ஏற்றிருப்பாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா பஸ் வந்து பேரிகார்டில் வந்து நல்லா இப்படி பெருசாக தான் கர்வ் எடுப்பாங்க. இவர் அதுக்குள்ளே உள்ளே பூர்லான்னு பார்த்துருக்கார் போல். கிளாசிக் 350 கடுப்பில் வந்து கண்ணாடியை ஓடிச்சிட்டு இருக்கார், பஸ்ஸு கண்ணாடியை ஓடிச்சிட்டு இருக்கார் இறங்கி. சரி வாங்க நம்ம போவோம்.
நம்மால் பின்னாடி வந்துட்டு இருந்தார், எங்கே போனார்? ஆளை காணோம். ஃபுல்லாக டிராஃபிக் இருக்குங்க. ஐயோ, வண்டி 20 கிலோமீட்டர் தாண்ட விட மாட்டேன்றாங்களே. சரியான டிராஃபிக்கு. ஃப்ரைடேன்னொன்னே லேட்டாக கிளம்புனா பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினச்சா வச்சு செய்யுது. இப்போ டைம் வந்து கரெக்டாக 12:40 ஆக போகுது. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த மாதிரி வச்சு சம்பவம் பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஏற்கனவே இப்போ ஒரு டோல்கேட் ஒன்று கிராஸ் பண்ணோம் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடி. அந்த டோல்கேட்டில் இருந்த கூட்டம் என்ன இருக்குப்பா. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் லாரியும் ஃபுல்லாக 2 வீலர் ட்ராக்கில் ஏறி வந்து நின்றுடுறாங்க. 2 வீலர் போகிறது கூட இடம் இல்லாமல் போச்சு. சரி இல்லைங்க, இது இப்போதைக்கு கிளியராக ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆமாம் மாதிரி போக வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு கிலோமீட்டர் காட்டுதுங்க. இந்த வாட்டி 185 காட்டுது. லாஸ்ட் டைம் இங்கே மூணார் போசல இங்கே தான் ஒரு வேனை தள்ளிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே ஸ்பாட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்சி அந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, வழக்கமான பெட்ரோல் பங்க், அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துடலான்னு இருக்கோம். ஏன்னா பில்லியன் வர்றவர் வந்து என்னாச்சுன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அவர் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் முடியல போல். ஆக்சுவலாக வந்து புது ரைடரு ஒரு லாங் போகிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இவர் பில்லியன்லேயே இவர் தான் ஃபஸ்ட்டு டைமா பில்லியனில். அப்போ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. நானும் அதை சொல்லிட்டேன், அவர் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் நிப்பாட்டி அவருக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருங்க, பொறுமையாக நிதானமாக அவரை கூட்டின்னு போயிடலாம் அப்படின்ட்டேன். இப்போ அடுத்தது வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் போட்டு திருச்சி வரைக்கும் ஓட்டிடுறேன்னாங்க. சரி ஓட்டுங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டேன். ஃப்ளாக்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க, இந்தியா ஃப்ளாக்கு. எங்கே போய் நட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருச்சி பாரத் பங்குக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் இங்கேயே பார்த்தாச்சுங்க. இந்த இதுலேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா எனக்கு லோயர் பேக் வேறு பெயின் வேறு ஸ்டார்ட் ஆச்சா, அதனால் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துட்டேன். இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது அந்த இடத்துல. வாங்க இப்போ கிளம்பலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? நாங்கள் வந்து ரூட் வந்து ஏபிசிடின்னு நான் போட்டு வச்சுருக்கேன். எல்லா ரூட்டும் ஏபிசிடின்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இந்த திருச்சியில் போயிட்டு திண்டுக்கல் ரூட் எடுக்கணுங்க. ஸோ திண்டுக்கல் ரூட்டு. மேப்பு ஸ்ட்ரைட்டாக வாடா, எங்கடா சுற்றிக்கினே இருக்க? அடா திண்டுக்கல் போகிறதுக்கு முன்னாடியே ரைட் எடுத்துடணுங்க. ரைட் எடுத்தாச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பழனி தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப். அதுக்கப்புறம் அங்கேருந்து உதுமலைப்பேட்டை. ஓகே சரி, இப்போ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் போகிறதுக்கு என்ன எவ்வளோ தூரம்? 181 கிலோமீட்ரு. 181 கிலோமீட்டர் போயிட்டு மேபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போவோம், இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடலாம். போங்க வந்துடுறேன். சரி வாங்க இப்போ கிளம்பலாம். ஓகே, சன்ரைஸ் ஆகிட்டார். சும்மா சல்லுன்னு செம்ம ஆரஞ்சில் வராருங்க. ரைட், அவ்வளோதான். அப்படியே இப்போ உருட்ட வேண்டியதாங்க வண்டியை. இன்னொரு 180 கிலோமீட்டர் போயிட்டு ஏதாவது ஒரு பிரேக் எடுப்போம். ஏன்னா இப்போ டேங்க் ஃபில் பண்ணியாச்சுல்ல, அதனால் நல்லா ரொம்ப நேரத்துக்கு தாங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உதுமலைப்பேட்டைக்கு வந்து இன்னொரு 97 கிலோமீட்டர் இருக்குங்க. உதுமலைப்பேட்டையில் போய்ட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு கிடச்சிது. ஸோ இந்த ஸ்லாப்பில் படுத்துட்டு இவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்த முதுகுக்கு. அதே மாதிரி இப்போது இன்னொரு 92 கிலோமீட்டர் போனோடனே மறுபடியும் முதுவலி ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் தண்டால் கொஞ்சம் எடுத்தாச்சுன்னா போதும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும் உடம்பு. அதே மாதிரி சுத்தமாக தூக்கமே இல்லையா, அதே கண்ணெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த முதுவலிக்கும் அதுக்கும் ரொம்ப இழுக்குது. ஏன்னா டேப்லெட் வேறு போட்டிருக்கேன்ல, அதனால் வந்து டயர்ட்னஸ் ஆகுது. சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு உதுமலைப்பேட்டை வரைக்கும் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ டைம் வந்து 9:30 ஆக போகுது. 10:30 11க்குள்ளே உதுமலைப்பேட்டை செக் போஸ்ட் கிட்டே போயிடலாம். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் கேரளாக்குள்ளே என்ட்ரானே ஆஸ் யூஸ்வல் கோப்ரோ கழட்டி வச்சுருவேன். நம்ம அந்த மூணார் ரீச் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம வட்டவடா போவோம்ல, அந்த சைடில் வந்து மேக்ஸிமம் வந்து போலீஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த சைடு போஸ்டில் வந்து நம்ம கோப்ரோ எடுத்து மாட்டிக்கலாம், ஓகேவா? வாங்க இப்போ கிளம்பலாம். போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கிளம்புவோம். இன்னும் 92 கிலோமீட்டர்ஸுங்க உதுமலைப்பேட்டைக்கு. உதுமலைப்பேட்டைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டி தான் கொஞ்ச நேரம். டெய்லி வந்து லோயர் பேக்குக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஒரு 5 டேஸாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த ட்ரிப்பு போகிறனால வந்துட்டு ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 410 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம். இப்போ லாஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் தான் எனக்கு பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. சரி, அதான் பஸ் ஸ்டாண்ட் பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. சரி பட்டுன்னு வண்டியை ஓரம் கட்டிட்டேன். சரி அவ்வளோதான். இப்போ ஒரு 92 கிலோமீட்டர் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச் போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மூணாரில் வந்து 2:30லேருந்து 3 o'clock இருந்தால் போதும். இப்போ தான் டைம் வந்து 9:20 ஆகிருக்கு. ஈஸியாக போயிடலாம். ஒரு 1 o'clock 1:30க்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன் மூணாருக்கு. சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாட்டுக்கு போவோம், செக் போஸ்ட் கிட்டே போவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உதுமலைப்பேட்டைக்கு வந்து இன்னொரு 18 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த கோயம்புத்தூர் ஸ்ட்ரெச் இந்த ஹைவே இருக்குல்ல, இந்த ஹைவேல இப்போ வந்துட்டு இருக்க சொல்ல வந்து எல்லா இடத்துலையும் போர்டு வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல 100 இருக்குது, அப்புறம் சில இடத்துல 60ன்னு போட்டிருக்கு. மேப்பில் அப்டேட் பார்த்தேன், இப்போ தாங்க பார்க்குறேன் மேப்பில் அப்டேட்டு. 60ன்னு போட்டிருக்க போர்டு வர்ற இடம்லாம் வந்துட்டு இங்கே மேப்லேயும் 60 காட்டுதுங்க. இது எப்படி இது புது அப்டேட் பண்ணியிருக்காங்களோ? நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதை 16 இதுலேயே மென்ஷன் ஆகிருக்கு. கரெக்டாக நான் போர்டு ஒன்று காட்டுற மாதிரிங்க 60 இருக்கும், அப்புறம் 100ன்னு வர்ற போர்டில் கிட்ட வந்து 100ன்னு வருது. இதில் இது சூப்பர் அப்டேட்டுங்க. இது நம்ம வந்து ஸ்பீட் லிமிட் வந்து நம்ம ஃபோனை பார்த்து ஓட்டிக்கலாம் போல், நம்ம வேறு எதையும் பார்க்க தேவையில்ல ஸ்பீட் லிமிட்டுக்கு. நான் தான் பார்த்தேன், என்னடா இது 16 2 இடத்துல போட்டிருக்கு, இங்கே என்னடா ஏதோ ரவுண்டாக 60ல் இருக்கேன்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் நார்மலாக மாறிச்சு பார்த்தீங்களா? இப்போ நார்மலாக 43 44ன்னு ஓடிட்டு இருக்கு பாருங்கள் கிலோமீட்ரு. அந்த இப்போ ஹைவேக்கு வந்து இப்போ ஏதோ அப்டேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த மாதிரி அப்டேட் போட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். மறுபடியும் ஏதாவது ஹைவே வந்து அதில் வந்து அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்கே வந்து டிக்கெட் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம், லாஸ்ட் டைம் வந்து டிக்கெட் போட்டிருந்தோம். ஸோ இதில் என்ட்ரியை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ப்ரோ, இனிமேல் நிப்பாட்டாதீங்க, திட்டுவாங்க. அவர் அந்த போர்டுக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. கண்டிப்பாக திட்டுவாங்க, ஏன்னா இதில் வந்து உள்ளே எங்கேயுமே நிற்கக்கூடாது ஆக்சுவலாக. ஐயோ, ஒரு கார் போச்சு, அந்த கார் கூடயே போயிருக்கலாமே. சரி வாங்க போகலாம், வேலி இருக்குது. ஏய் எலிஃபண்ட் வரக்கூடாது. ஆனால் கிஷோர் ப்ரோக்கு தான்ப்பா எப்படியாவது கண்ணில் மாட்டிடும். இந்தாட்டி எப்படியாவது தேடி கேடி பார்த்துருவோம் எங்கேயாவது கிடைக்குதான்ட்டு. கீழே அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வர சொல்ல ஒரு குரங்கு கூட கிடைக்கலங்க. எதுவுமே ஒரு அனிமல் கூட சைட் ஆகல. சரி, வந்தது ஒரு குரங்காத கண்படம் பார்க்குறேன், எல்லாம் காஞ்சி கருவாடாக கிடக்குது. இப்போ வந்து ஹேர்பின் பெண்டு ஏற ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் யானை வர்றது. இன்கேஸ் நம்ம நெல்லையம்பதியில் வந்து ஹில்ஸ் ஏற சொல்ல ஆப்போசிட்டில் அப்படியே நடந்து வந்ததில்ல, அந்த மாதிரி இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் நெல்லையம்பதியில் அடிக்கடி நடக்கும் அந்த மாதிரி. பட் ஆனால் இந்த சைடில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம், ஏதாவது லக்கு இருந்தால் கிடைக்கும். நம்ம பார்த்தே ஆகணுன்ட்டு வெறித்தனமாக தேடுவோம், ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்காது. தற்செயலாக பொசலாக கிடைக்கும் பாருங்கள், அதுதான் லக்கு. அந்த மாதிரி எதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். அம்மாடி, தமிழ்நாடு எல்லை முடிந்தது. இதுக்கப்புறம் அடுத்தது கேரளா செக் போஸ்ட் வரும். வெல்கம் டு கேரளா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. கோப்ரோவை கழட்டி வச்சாச்சுங்க. இனிமேல் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அதை தாண்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மூணார் போயிட்டு அங்கேருந்து நம்ம வட்டவடா போகிற டைமில் மட்டும் தான் நம்ம கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பின்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள், அந்த செக் போஸ்ட்டை தாண்டினேன். 2-3 போலீஸ் பார்த்தாங்க. சரி, சைலண்ட்டாக இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அப்படியே இதுக்குள்ளே வண்டி எடுத்துன்னு வந்து நேராக நிற்பாட்டிட்டு கோப்ரோ கழட்டி வச்சுட்டேன். இல்லைன்னா தேவையில்லாமல் ஃபைன் கீன் போட்டு விட்ருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் அங்கே வட்டவடாக்குள்ளே சுற்ற சொல்ல கோப்ரோ போட்டுக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணார் ரீச் ஆயாச்சு. ஆனால் இந்த இந்தியன் ஆயிலா இல்லைனா அங்கே ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அங்கே ஒரு பெரிய இந்தியன் ஆயில் இருக்குது. எந்த இந்தியன் ஆயில்னு தெரில. ஆனால் கேட்டதுக்கு வந்து எஸ்பிஐக்கு பேக் சைடில் இருக்க இந்தியன் ஆயில் தான் சொன்னாங்க, ஆப்போசிட்டில் இருக்க இந்தியன் ஆயில். ஸோ வந்தாச்சு, இன்னும் யாரையுமே காணோம். இப்போ ஒரு குரூப் வந்துட்டுருக்காங்களா, இன்னொரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். அதே மாதிரி ஒரு பேட்ச் வந்து வட்டவடாக்கு போயிட்டுருக்காங்களாம், அந்த வேலை இருக்காங்களாம். சரி, இப்போ மெயின் அட்மின் இப்போ இங்கே வரேன்னாரு இந்தியன் ஆயிலுக்கு. அவர் வந்துட்டார்னா அவர் கூட அப்படியே ஜாயின் பண்ணி ட்ரிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெயின் கீர்ஸ் எடுத்து மாட்டிட்டு ரெடியாக வெயிட் பண்ண வேண்டியதாங்க. வந்தோடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேவா? வட்டவடா போகிறவில்ல முடிஞ்சால் கோப்ரோ எடுத்து மாட்டிக்கிறேன், ஏன்னா மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ 4 கிலோமீட்டர் ஆஃப் ரோடாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஃப் ரோடு நைட் டைமில் வேறையா ஆஃப் ரோடு. ஃபஸ்ட்டு கீர்லேயே முக்குது வண்டி. போடா டேய், கைப்புள்ள கைப்புள்ளன்ற மாதிரி தம்பி, போடா. நல்ல வேலை பின்னாடி புது டயர் போட்டிருந்தேன். புது டயர் போடலன்னா அவ்வளோதான். ஏங்க தான்
தம்பி, ஐயோ தம்பின்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே இவ்வளோ பெரிய சேர் வந்துட்டு. டேக்கிள் பண்ணுறா டே, டேக்கிள் பண்ணுறா. ஐயோ போலியாகுங்க. நாங்கள் இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஆஃப் ரோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அப்படியே டபுள் தி டிஸ்டன்ஸ் பண்ணியாச்சுன்னா ரூமோட டெஸ்டினேஷன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஸ்க்ளெட்ச் வந்து ஃபுல்லாக போயிடுச்சுங்க. பாருங்க, கீர் போட்டேன்னா ஸ்க்ளெட்ச் ஃபுல்லாக விட்டேன், வண்டி வீலே சுற்றலை, ஃபுல்லாக ஜாம் ஆகி நிற்குது ஸ்க்ளெட்ச்சு.